இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிசைன் ஆஃப் ஆர்சிசி ரெக்டாங்குலர் பீம். நம்ம பேசிக் திங்க் என்னென்னா சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர்சிசி பீமோட பெண்டிங் மூமெண்ட் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் யூடிஎல் கேரக்ட் ஆச்சுன்னா த்ரூ அவுட் த பீம் யூடிஎல் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் WL²/8. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா கேன்டிலீவர் பீமில் த்ரூ அவுட்டாக யூடிஎல் ஆக்ட் ஆகும்போது பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். W/m, ஸோ ஸ்பேன் L. ஸோ பெண்டிங் மூமெண்ட்டோட ஃபார்முலா WL²/2. இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ், இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெப் 2 பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிசி பீமோட டைமென்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கணும். ரெக்டாங்குலர் பீமோட டைமென்ஷன்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் ரெக்டாங்குலர் பீம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பீம் இருக்குது. இதனுடைய பிரெத் எப்படி இருக்கணும், இதனுடைய ஓவரால் டெப்த் எப்படி இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இதனுடைய லென்த் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய லென்த்தை வச்சு தான் இதனுடைய டெப்த்தையும் பிரெத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டெப்த்து கண்டுபிடிக்கலாம். டெப்த்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளியர் ஸ்பேன் L/10 to L/12 வரைக்கும் இருக்கலாங்க. சரிங்களா. இதனுடைய பிரெத் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் த டெப்த் ஓவரால் டெப்த் டு 2 ஓவரால் டெப்த் டிவைடட் பை 3. இந்த லிமிட்டுக்குள்ளே இந்த பிரெத் இருக்கணுங்க. இந்த லிமிட்டுக்குள்ளே இந்த ஓவரால் டெப்த் இருக்கணும். ஸோ லென்த் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5000 மில்லிமீட்டர், எக்ஸாம்பிள் 5 மீட்டராக இருந்துச்சுன்னா மில்லிமீட்டரில் போட்டுக்கலாம். 5000 டிவைடட் பை 10 ஓவரால் டெப்த் 500 mm. 500 டிவைடட் பை 3 போட்டிங்கன்னா பிரெத்து கண்டுபிடிச்சிடலாம். இதே மாதிரி கேன்டிலீவர் ரெக்டாங்குலர் பீமுக்கு பார்த்துட்டிங்கன்னா கேன்டிலீவர் பீமுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதனுடைய ஓவரால் டெப்த் L/5 to L/7. அப்போது கேன்டிலீவர் பீமோட லென்த் கிளியர் ஸ்பேன் சரிங்களா, இதனுடைய L பொறுத்து இந்த ஓவரால் டெப்த் அமையுது. L/5 to L/7 வரைக்கும் இருக்கலாம். பிரெத்து பார்த்துட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெக்டாங்குலர் பீம் மாதிரி தான் D/3 to 2 into ஓவரால் டெப்த் டிவைடட் பை 3. இந்த கண்டிஷனில் ரெக்டாங்குலர் பீமோட டைமென்ஷன் இருக்குங்க. சரிங்களா. இப்போது டிசைனோட ப்ரொசீஜர் பார்க்கலாங்க. டிசைன் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பார்க்கலாம். டிசைன் ப்ரொசீஜர். Step 1, find out overall depth of the beam. D is equal to L/10 to L/12 for simply supported beam, SS beam. இதே வந்து overall depth L/5 to L/7 for cantilever beam. breadth கண்டுபிடிச்சிக்கலாம். breadth is equal to எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு, ஓவரால் டெப்த் பை 3 2 into ஓவரால் டெப்த் டிவைடட் பை 3. இந்த லிமிட்டுக்குள்ளே பிரெத் இருக்கணுங்க. ஸ்டெப் 2 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் 2 வந்து நம்ம ஓவரால் டெப்த்தும் ஓவரால் பிரெத்தும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கணுங்க. எஃபெக்டிவ் டெப்த்னா என்னன்னு பார்க்கலாம். பீமில் போடக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுடைய சென்டர்லேருந்து டாப் ஆஃப் த
டாப் எட்ஜ் ஆஃப் த பீம் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் இருக்கிறது எஃபெக்டிவ் கவர் டி. இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட சென்டர்லேருந்து கீழே எட்ஜ் ஆஃப் த பீம் வரைக்கும் இருக்கிறது எஃபெக்டிவ் கவர். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எஃபெக்டிவ் கவரை அஷ்யூம் பண்ணிக்கோங்க. எஃபெக்டிவ் கவர் d dash is equal to 40 mm அஷ்யூம் பண்ணிக்கோங்க. d dash is equal to 40 mm. எத்தனை mm? d dash வந்து நீங்கள் 40 mm நீங்கள் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ d is equal to, இது வந்து ஓவரால் டெப்த் நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஓவரால் டெப்த் எதுன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ ஓவரால் டெப்த் மைனஸ் இந்த d dash போட்டோன்னா நமக்கு எஃபெக்டிவ் டெப்த் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸ்டெப் 3, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃபெக்டிவ் லென்த் L எஃபெக்டிவ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு எஃபெக்டிவ் லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே பாருங்க, இது சப்போர்ட் இல்லாமல் கிளியர் ஸ்பேன், இது வந்து L, இது வந்து திக்னஸ் ஆஃப் வால் TW, இது வந்து திக்னஸ் ஆஃப் வால், இதுலேருந்து இது வரைக்கும் சென்டர் டு சென்டர், திஸ் இஸ் த எஃபெக்டிவ் லென்த் L எஃபெக்டிவ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்கு. நாம் இந்த சென்டர் டு சென்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? நல்லா கவனிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் திக்னஸ் ஆஃப் த வால் டிவைடட் பை 2, இதில் பாதி thickness of the wall divided by 2 plus clear span L plus thickness of wall divided by 2. சரிங்களா? ரெண்டாவது கண்டிஷன் clear span plus effective depth, இது ரெண்டுல எது கம்மியோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். whichever is less. இப்போ இதுவே cantilever பீமா இருக்கு. கேன்டிலீவர் பீமுக்கு நாம எப்படி எஃபெக்டிவ் லென்த் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இது கிளியர் ஸ்பேன் L, இது திக்னஸ் ஆஃப் த வால். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஃபெக்டிவ் லென்த் இதனுடைய சென்டர்ல இருந்து இது வரைக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிப்போம்? L எஃபெக்டிவ் திக்னஸ் ஆஃப் த வால் டிவைடட் பை 2 பிளஸ் கிளியர் ஸ்பேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் clear span plus effective depth, whichever is less. இது ரெண்டுல எது கம்மியோ அதை நாம எடுத்துப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 பார்த்துட்டீங்கன்னா லோட் கால்குலேஷன். load calculation. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிசைன் கொஸ்டின்ல இன்க்ளூசிவ் இட் செல்ஃப் வெயிட், இன்க்ளூசிவ் இட் செல்ஃப் வெயிட்னு கொடுத்துட்டானா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. டைரக்டா டபிள்யூவோட வேல்யூ இருக்கு. சரிங்களா? இன்க்ளூசிவ் இட் செல்ஃப் வெயிட்னா டைரக்டா டபிள்யூவோட வேல்யூ இருக்கு. ஒருவேளை கொஸ்டின்ல எக்ஸ்க்ளூசிவ் இட் செல்ஃப் வெயிட்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை வந்து W1 வச்சுக்கணுங்க. W1 இவ்வளோ கிலோமீட்டர் பெர் மீட்டர். இப்போ இதில் வந்து செல்ஃப் வெயிட்டை கணக்கு எடுத்துக்கல. பட் ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின்ல வந்து இன்க்ளூசிவ் இட் செல்ஃப் வெயிட்டா நம்மளுக்கு வந்து W வந்து டைரக்டா கொடுத்துட்டான். அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இப்போ செல்ஃப் வெயிட் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம், செல்ஃப் வெயிட் ஆஃப் த பீம் density of RCC into B into overall breadth into overall depth. What is the density of RCC? 25 kilonewton per meter cube. Breadth into
டெப்த். நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரெத்தை வந்து எம்எம்ல கண்டுபிடிச்சிருப்போம், டெப்த் எம்எம்ல கண்டுபிடிச்சிருப்போம். இது வந்து டிவைடட் பை 1000 சரிங்களா. பிகாஸ் ஏன்னா நம்ம மீட்டரா மாற்றணும், பிரெத்தையும் ஓவரால் டெப்த்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், மீட்டரா மாற்றணும். இப்போ வந்து இது வந்து W2ன்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு W1 ப்ளஸ் W2. நமக்கு வந்து லோடு கண்டுபிடிச்சலாம். டோட்டல் லோடு ஆக்டிங் ஆன் த விங் kN/m வரும். ஸ்டெப் 5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசைன் லோட். என்ன லோடுங்க, டிசைன் லோட் கண்டுபிடிக்கணும். டிசைன் லோடுக்கு இன்னொரு பேர் ஃபேக்டர் லோட், ஃபேக்டர்ட் லோட் அப்படின்னு இருக்கும். அப்போ டிசைன் லோட் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய சிம்பல் WU. டிசைன் லோட் WU is equal to total load, that means W into 1.5. 1.5 ங்கிறது factor of safety. W into 1 factor of safety. அப்போ லோட் கண்டுபிடிச்சிருப்பீங்க, into 1.5 ஆல போனா நமக்கு வந்து டிசைன் லோட் கண்டுபிடிச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. ஸ்டெப் 6ல நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா MU கண்டுபிடிக்கணுங்க, டிசைன் மொமெண்ட். என்ன மொமெண்ட், டிசைன் மொமெண்ட். டிசைன் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு WU into L effective square by 8. If in case it is simply supported beam, design load into effective length square divided by 2. Or இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்தால், கேன்டிலீவர் பீமாக இருந்தால் டிசைன் லோட் இன்டூ எல் எஃபெக்டிவ் ஸ்கொயர் பை 2 முடிஞ்சிருச்சு. இப்போ டிசைன் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் 7, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸ்டெப் 7 பார்த்துட்டிங்கன்னா MU லிமிட். MU லிமிட் அதாவது லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இந்த வேல்யூ வந்து தாண்டக்கூடாது சரிங்களா. இப்போ MU லிமிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். MU லிமிட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இருக்கு, 0.36 இன்டூ FCK இன்டூ B இன்டூ XU லிமிட் இன்டூ D மைனஸ் 0.42 XU லிமிட் சரிங்களா. இப்போ FCK வேல்யூனா கிரேட் ஆஃப் கான்கிரீட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இஃப் இன் கேஸ் M20 கிரேட் கான்கிரீட், FCK is equal to 20 megapascal or 20 Newton per mm square. If in case FE 415 இருந்துச்சுன்னா FI வேல்யூ yield stress வேல்யூ 415 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இது கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பான். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட், என்ன யூஸ் டிசைன் பண்ணும்போது என்ன ஸ்டீல் கிரேட்னா கிரேட் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த XU லிமிட் இதுக்கு தெரியுங்க, 0.36 தெரியும், FCK தெரியும், B தெரியும், எஃபெக்டிவ் டெப்த் தெரியும், 0.42 தெரியும். நமக்கு வேண்டியது XU லிமிட். XU லிமிட் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 70 IS 456 2000 இருக்குங்க. IS 456 2000 இருக்குது. உங்களுக்கு தெரியும் FI வேல்யூ கொடுத்துருப்பாங்க, XU max by D கொடுத்துருப்பாங்க. மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது யூஸாக இருக்கும். 250 415 500. 250க்கு 0.53, 415க்கு 0.48 சரிங்களா. 500க்கு 0.46. இப்போது நம்ம 415 கிரேட் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணுறோம். 0.48 வந்து XU max by D வேல்யூ using FE 415 grade steel. So FI is equal to 415 Newton per mm square. இப்போ நம்ம இந்த வேல்யூ நம்ம எடுக்கணும். XU max divided by D value 0.48. XU max is equal to
டி இங்கே போயிடும் 0.48 into டி. இங்கே பாருங்கள் XU மேக்ஸும் XU லிமிட்டும் போத் சேம் தான். மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதை தூக்கி இதுக்குள்ள நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கோட் புக் படி பேஜ் நம்பர் 70 FE415ம் M20 நம்ம யூஸ் பண்ணுறோம். FE415 கிரேட் ஸ்டீலுக்கு XU மேக்ஸோட வேல்யூ 0.48 into T. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சில பேர் இது டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, QBD ஸ்கொயர்னு போட்டிருப்பாங்க. என்னங்க QBD ஸ்கொயர். இந்த Qங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். 0.36 into FCK வேல்யூ 20, B அப்படியே வச்சுக்கோங்க. XU லிமிட்டோட வேல்யூ 0.488 into D கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ D minus 0.42 into 0.48 into D. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம், கால்குலேட் எடுக்கலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? இது மூணையும் மல்டிப்ளை பண்ணலாம். 0.36 20 0.48. ஸோ இப்படி பார்த்துட்டிங்கன்னா 0.36 into 20 into 0.48 3.456 B into D BD தான். ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட்டில் நம்ம பார்க்கணும். D மைனஸ் இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.42 into 0.48 0.2016 D. இப்போ வந்து இதுவும் டீல இருக்கு, இதுவும் டீல இருக்கு. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? 1D minus 0.2016 3.456 BD into 1 minus 0.2016 0.7984 D. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.456 into 0.7984 போட்டிங்கன்னா 2.759 B. இங்கேயும் D இருக்கு, இங்கேயும் D இருக்கு. BD ஸ்கொயர். ஸோ MU லிமிட் கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ பிரெத்தும் டெப்த்தும் எம்ல மாற்றிக்கோங்க. இன்டூ நியூட்டன் பர் 10 to the power of 6 நியூட்டன் எம்எம்ல ஒரு ஆன்சர். சரிங்களா? பிரெத்தும் டெப்த்தும் எம்எம்லேயே இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 8 நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம். Step 8 MU லிமிட்டையும் கம்பேர் பண்ணணும். MU லிமிட்டும் கம்பேர் பண்ணணும். சரிங்களா? கம்பேர் MU and MU லிமிட் கம்பேர் பண்ணணுங்க. இப்போ MU வந்து MU லிமிட்டோட கம்மியாக இருந்தது. MU வந்து MU லிமிட்டோட கம்மியாக இருந்தது அப்படின்னா that is under reinforced section designed as singly reinforced beam. MU வந்து MU லிமிட்டோட கம்மியாக இருந்துச்சுன்னா that is under reinforced section singly reinforced beam. இப்போ இதுவே MU வந்து MU லிமிட்டோட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன் that is doubly reinforced beam designed as doubly reinforced beam. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம்ங்க. கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வரக்கூடிய வேல்யூ இப்படி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டிசைன்ட் as சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு பீம் கண்டுபிடிப்போம். இப்போ ஸ்டெப் 9 என்னன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் டென்சில் ஸ்ட்ரீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? ASD கண்டுபிடிக்கணுங்க. ASD எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். MU is equal to 0.87 into FI into ASD into D into 1 minus FI into ASD into FCK into B into D. இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 96ல் இருக்குங்க. 96ல் இருக்குது. IS 456ல் இருக்குது.
இப்போது MU தெரியும், 0.87 தெரியும், FI தெரியும், AST மட்டும் தெரியாது, D தெரியும், 1 தெரியும், FI தெரியும், AST மட்டும் தெரியாது, FCK B into D. இது போட்டிங்கன்னா ஒரு ஆக்சர் ஈக்குவேஷன் கிடைக்குங்க. AX ஸ்கொயர் AAST ஸ்கொயர் ப்ளஸ் BAST plus C is equal to 0. AST is equal to minus B plus or minus root of B square minus 4AC divided by 2A. பொறுமையா சால்வ் பண்ணணுங்க. முதல்ல இத மூணையும் சால்வ் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து இதையும் D இன்டு பண்ணி சால்வ் பண்ணி வெச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் இது டிவைடட் பை FI டிவைடட் பை FCK B into D. இதை டிவைட் பண்ணி இதை சால்வ் பண்ணி வச்சுட்டு உள்ள இன்டூ பண்ணி அப்படியே பொறுமையாக கொண்டு ஒரு 3 ஸ்டெப் கொண்டு வந்து வச்சுட்டு அப்புறம் இந்த ஈக்குவேஷன் மாதிரி கொண்டு வந்து AST கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது AST கால்குலேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் MM ஸ்கொயரில் வரும். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு இது வந்து மெயின் தான், AST MM ஸ்கொயர் மெயின். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டெப் 10 போடணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஸ்டெப் 9ல கண்டுபிடிச்சது AST required. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஸ்டெப் 9ல கண்டுபிடிச்சது AST required by using quadratic equation. ஸ்டெப் 10 இதுல நாம 2 கண்டுபிடிக்கணுங்க. ஸ்டெப் 10ல 2 கண்டுபிடிக்கணும். இது பேஜ் நம்பர் 47ல இருக்கு, IS 456 2000ல. பேஜ் நம்பர் 47. AST மினிமமும் கண்டுபிடிக்கணும், AST மேக்ஸிமமும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ கோட் புக் எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 47 எடுத்துக்கிட்டோம். இந்த ஃபார்முலா இருக்குங்க பாருங்க. பேஜ் நம்பர் 47ல AS டிவைடட் பை BD is equal to 0.85 divided by FI. இதுதாங்க மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். AST மினிமம், இதுதான் AST மினிமம். அப்போ BD மேலே அனுப்பிச்சலாமா? AS is equal to 0.85 B into D, B மேலே போயிடும், divided by FI. இதுதான் AST மினிமம். இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது AST மேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே பேஜ் நம்பர் 47 மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு டாபிக்ல இருக்கும். 0.04 into breadth into overall depth போட்டீங்கன்னா இங்கே இதுலேயே MM ஸ்கொயரில் வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல இதை மூணையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோங்க. இது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ AST ரெக்வயர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா AST மினிமமோட ஜாஸ்தியாக இருக்கணுங்க. AST ரெக்வயர்டு எப்படி இருக்கணும், AST மினிமம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஒருவேளை AST ரெக்வயர்டோட AST மினிமம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து AST மினிமமே எடுத்துக்கணும். இப்படி AST ரெக்வயர்டோட ஒருவேளை AST ரெக்வயர்டை விட AST மினிமம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா AST மினிமம் வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஒருவேளை AST ரெக்வயர்ட் AST மேக்ஸிமமோட இதாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, AST நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ AST ரெக்வயர்டு இருக்கு இல்லையா, AST ரெக்வயர்டு AST மினிமமோட கம்மியாக இருந்தால் AST மினிமம் எடுத்துக்கணும். ஒருவேளை AST ரெக்வயர்டோட AST மினிமம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து AST ரெக்வயர்டு எடுத்துக்கலாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். AST ரெக்வயர்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், AST மினிமம் நம்ம கண்டுபிடிப்போம். AST ரெக்வயர்டோட AST மினிமம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம AST மினிமம் எடுத்துக்கணும். ஒருவேளை AST ரெக்வயர்டோட AST மினிமம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம AST ரெக்வயர்டு இதையவே நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது AST ரெக்வயர்டு வந்து இப்போ இதை கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணணும், AST மேக்ஸ். இப்போது இதையும் கம்பேர் பண்ணும்போது இதுக்குள்ள AST மேக்ஸுக்குள்ள இது வந்துச்சுன்னா யூ டேக் AST ரெக்வயர்டு. எப்படி
ஏஎஸ்டி ரெக்வயர்டு ஏஎஸ்டி மேக்ஸ் ஜாஸ்தி. இப்போ எக்ஸாம்பிள் 900 mm² ஏஎஸ்டி ரெக்வயர்டு வந்திருக்கு சரிங்களா. ஒருவேளை ஏஎஸ்டி மேக்ஸிமம் வந்து 1200 mm² வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யூ டேக் ஏஎஸ்டி ரெக்வயர்டு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 11. ஸ்டெப் 11 என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும், பீமில் எத்தனை நம்பர் ஆஃப் பார்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். நம்பர் ஆஃப் பார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎஸ்டி டிவைடட் பை ஏஎஸ்டி. இந்த என்னங்க இது ஏஎஸ்டி? ஸ்டீல் அந்த எவ்வளோ டயாமீட்டர் ஆஃப் ராட் யூஸ் பண்ணணும், மினிமம் டயாமீட்டர் ஆஃப் ராட் இஸ் ஈக்குவல் டு 12 mm. நாங்கள் பீமுக்கு வந்து 12 mm தான் யூஸ் பண்ணணும். மினிமமாக டயாமீட்டர் ஆஃப் ராட் வந்து பீமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ராட் எவ்வளோ mm? 12 mm. அப்போ இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 12²/4. நான் இப்போ நான் வந்து 12 mm ராட் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ ஏஎஸ்டி கண்டுபிடிச்சிருவீங்களா, இப்போ 1300 mm² வந்திருக்கு. டிவைட் பை பை இன்ட்டு 12²/4. இதுக்கு வர ஆன்சர் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நம்ம நம்பர்ஸில் வரும் எத்தனை நம்பர் ஆஃப் பார் ப்ரொவைட் பண்ணுறோன்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருவேளை இங்கே 8 ராடு 7 ராடுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் 12 mm ஏரியா வந்து ஜாஸ்தி பண்ணிங்க, நம்பர் ஆஃப் ராட் கம்மியாகிட்டே வரும். 16 mm யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஒரு 5-6 mm வந்து 6 பார்ஸ் வந்துச்சுன்னா 6 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 mm டயாமீட்டர் யூஸ் பண்ணுங்கள். 20 mm 4 வந்துச்சுன்னா ஓகே. இப்போ 4 வரல எனக்கு 7 வருது அப்படின்னா 25 mm டயாமீட்டர் யூஸ் பண்ணுங்கள். ராட் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ மொத்தமாக உள்ளே வந்து பீமில் வந்து 4 ராடு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. டிசைன் ஆஃப் ஆர்சிசி ரெக்டாங்குலர் பீம் முடிஞ்சிச்சு.